விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வானக கொடைகளை பெற்றுத்தரும் திறவுகோல் ஜெபம். இறையை உணர்வதும் இறைவனின் இதயத்தோடு இரண்டர கலப்பதும் ஜெபம். தேவைகளை நிறைவேற்ற மட்டுமல்ல, வாழ்வின் தேடலாகிய இறைவனிடம் உறவு கொள்ள உதவும் எளிமையான ஆனால் வல்லமையுள்ள கருவி ஜெபம். எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தி பார்த்த அந்த பார்வை ஜெபமானது. விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை அது எட்டியது. அந்த பார்வை வடிவ ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. வானத்தை நோக்கி வையகத்தை படைத்த இறைவனை நோக்கி உயர்த்தப்பட்ட மோசையின் கரங்கள் ஜெபமானது. கடவுளின் திருமுன் எட்டியது. மோசையின் உயர்த்தப்பட்ட கரங்களோடு கடவுளின் கருணையுள்ள வல்லமையுள்ள கரங்கள் இணைந்து கொண்டன. போரினில் வெற்றி கிடைத்தது. மோசே ஆயுதம் ஏந்தி போரிடவில்லை. ஜெபம் என்னும் அமைதியான வல்லமையான ஆயுதம் கொண்டு போராடினார், வெற்றி பெற்றார். ஜெபமே ஜெயம் என்னும் கூற்று உண்மையானது. இன்று பல்வேறு உடல் மற்றும் மன நோய்களாலும், குடும்ப பிரச்சனைகளாலும், கடன் தொல்லைகளாலும், பாவ அடிமைத்தனங்களாலும் மன அமைதி இழந்து போராடி கொண்டிருக்கிறீர்களா? ஜெபம் என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்து வல்லமையோடு போராடுங்கள். அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் தாம் தேர்ந்து கொண்ட உங்களுக்கு அவர் பதிலளிக்கவும் துணை செய்யவும் காத்திருக்கிறார். உங்களை காக்கும் அவர் ஒருபோதும் உறங்கிவிட மாட்டார். உங்கள் ஜெபமும் விரைவில் விண்ணகத்தின் கதவுகளை திறக்கும். அதுவரை நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.